ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, எருக்கம்பூவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாலை தான் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எருக்கம்பூ மாலை கட்டுறதுக்கு நான் அந்த எருக்கம்பூ எடுத்திருக்கேன், மொட்டு எடுத்திருக்கேன், ஒரு நடுவில் வர்றதுக்கு ரோஸ் எடுத்திருக்கேன். அது நம்ம கோக்கிறதுக்கு ஊசி நூல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நூல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அந்த அளவுக்கு நம்ம நூல் விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் முடி போட்டுக்கணும். நம்ம இப்போ முடி போட்டுட்டு கோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு நம்ம மாலை எப்படி கட்ட போகிறோன்றதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதுக்கு நான் அந்த பூ நம்ம அந்த மகரந்தத்தோடு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காம்பை நம்ம கிள்ளிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு நான் ஒரு 4 பூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 4 பூ வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் 4 பூ வச்சுட்டு அடுத்ததாக நம்ம மொட்டை தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம பெரிய மொக்கா வச்சுட்டு இப்போ போக போக நம்ம சின்ன மொக்கா வச்சுக்கணும். அப்போ தான் பார்க்க மாலை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மொட்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு கீரல் விழுந்த மொட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கோக்கக்குள்ளே அது கைப்பட்டு வெடித்து பூத்துரும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நமக்கு அந்த பார்த்தாலே தெரியும். அடுத்த நாள் பூக்கிற மொட்டு நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் மொட்டு 3 நாள் மொட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இதுக்கு அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா இடையில பூத்த மாதிரி இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரே ஈவனாக தெரியாது. இப்போ நம்ம இந்த சைடு எத்தனை அடுக்கி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்த சைடும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 1 2 குறைஞ்சா கூட நமக்கு ஈவனாக இருக்காது. இந்த சைடு எப்படி நம்ம அடிக்கிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் அடிக்கணும். ஸ்டார்டிங்கில் பெரிய மூட்டாவும் நம்ம போக போக சின்ன மூட்டாவும் அடிக்கணும். இப்போ இதான் நம்ம மாலை மாதிரி வரும். இப்போ நம்ம கோக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன மூட்டைலேருந்து ஆரம்பிக்கணும். இதை அடிப்பகுதி கீழேயும் நுனி பகுதி மேலேயும் வர மாதிரி நம்ம இப்போ இதை கோக்கணும். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் நூல் விட்டுக்கணும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சுருக்க மாதிரி நம்ம லைனாக கோத்துட்டு வரலாம். நம்ம ரொம்ப முட்டை அழுத்தி பிடிச்சாலே அது கைப்பட்டு வெடித்து பூத்துரும். அதனால் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம அழகாக கோக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் கோத்து எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம முட்டை அடுக்கி கொஞ்சம் மாலை பெருசாக இருக்க மாதிரி நம்ம கோத்துக்கலாம். இப்போ நம்ம கோத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பூ கோத்துக்கலாம். இதை இதுவும் அடிப்பகுதி கீழேயும் நுனி பகுதி மேலேயும் வர மாதிரி நம்ம கோத்துக்கணும். இந்த மாதிரி 4 பூவையும் நம்ம ஃபஸ்ட்டு கோத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கோத்துக்கலாம். இந்த ரோஸ் நமக்கு சென்டரில் வரும். பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை நீட்டில் கோக்கக்கூடாது, நம்ம சைடில் கோக்கணும். அப்போ தான் கீழே தொங்குற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாலையில். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு கோத்திங்கன்னா அடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்ததாக இந்த ஒரு சைடு முடிஞ்சிச்சு. அடுத்த சைடு நம்ம கோக்கும்போது இதை நம்ம தலைகீழாக கோக்கணும். ஏன்னா அப்போ தான் லைனாக அழகாக வரும் பார்க்குறதுக்கு.
நீங்கள் தனித்தனியாக கோத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி கூட நீங்கள் கோத்துக்கலாம். இது நம்ம நேரடியாக எல்லாத்தையும் ஒரே இதில் ஒரே லைனில் கோக்கும்போது நம்ம வந்து ஒரு சைடு ஒரு மாதிரி கோக்கணும். நம்ம இந்த சைடு வந்து தலைகீழாக கோக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு ரெண்டும் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். நுனி பகுதி கீழேயும் நமக்கு அடிப்பகுதி மேலேயும் வரணும். அதே மாதிரி நம்ம 4 பூவையும் கோத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோத்தாதான் வந்து ரோஸை நோக்கி அந்த மொட்டு பூ வர மாதிரி இருக்கும். நீங்கள் தனித்தனியாக கோத்தா நம்ம எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வர மாதிரி. இப்போ மொட்டும் நம்ம அதேமாரி தான் நுனி பகுதி அடியிலையும் அடிப்பகுதி மேலேயும் வர மாதிரி நம்ம கோத்துக்கணும். எல்லா மொட்டையும் நம்ம அதேமாதிரி கோத்துக்கணும். அப்போ தான் மாலை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு சைடு ஏறுற மாதிரி தெரியும், ஒரு சைடு இறங்குற மாதிரி தெரியும் ஒரே மாதிரி நம்ம கோத்தோம்னா. நம்ம ஏற்கனவே வந்து எருக்கம்பூவில் 3 வகையான எருக்க மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹோம் டிப்ஸ் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் கோத்தாச்சு. இப்போ நம்ம அந்த 2 கார்னரையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாலை எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஊசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நூல்லேருந்து நம்ம வந்து 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம். நார்மலாக முடி போடுற மாதிரி தான் நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இது ரொம்பவே சிம்பிள், ஈஸி, யார் வேணாலும் கோத்துக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாட் போட்டாச்சு நம்ம. இப்போ பாருங்கள் மாலை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக அழகாக இருக்குது. ரோஸ் ப்ளஸ் வந்து இதிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரோஸ் எருக்கம்பூ மாலை, விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலை சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.